வரமே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. வரம்னா அவங்க என்ன மீன் பண்ணணும்னா, எப்பொழுதுமே நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வுக்கு மேலே நமக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு நடந்தால் அது வரம். நம்ம ரெகுலராக நடந்துட்டு இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் கூட ஸ்பெஷலாக ஏதாவது ஒன்று நமக்கு நடந்துச்சுன்னா அது வரம். அப்படி ஸ்பெஷலாக நடக்காமல் இருக்கிறதையே முடிச்சு கட்டுச்சுன்னா அது சாபம். இப்போ இந்த பக்கத்தில் வரம்னு சொல்லியிருக்காங்க. சாபமே என்கின்ற அணியில் SNMB கலைக்கல்லூரியினுடைய பேராசிரியர் டாக்டர் உமா மகேஸ்வரி. என்னை நன்றாக இறைவன் செய்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்ற புலவனின் வாக்கை முன்வைத்து அன்னை தமிழை வணங்குகின்றேன். டெக்சிட்டி கல்லூரியின் தாளாளர் அவர்களுக்கும், முதல்வர் அவர்களுக்கும், இங்கே பணிபுரியும் பேராசிரியர் அவர்களுக்கும், மாணவ மாணவியருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடைய பட்டிமன்ற நடுவர் அவர்களுக்கு முத்தான முதல் வணக்கம். என் அணியை சேர்ந்தவர்களுக்கு இனிய வணக்கம். எதிரணியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பரிதாப வணக்கம் நடுவர் அவர்களே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நடுவர், நீங்க ஏற்கனவே சொன்னது போல இங்க இருக்கிற கல்லூரி மட்டும்தான் சின்னதா இருக்குதே தவிர இங்க இருக்கிறவங்களுடைய மனங்கள் மிகவும் பெரிதாக இருக்கிறது நடுவர் அவர்களே. எங்களை வரவேற்றதுலயே அதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, அவ்வளவு அருமையா கூட்டிட்டு அழகா முதல்வர் ரூம்குள்ள கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் உட்கார வச்சு நிர்மதியா பேசி சாப்பிட வச்சு அனுப்பிச்சு இங்க கூட்டிட்டு வரைக்கும் கூட்டிட்டு வந்து விட்டுருக்காங்க நடுவர் அவர்கள். அது வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நடுவர் அவர்களே, தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது வரமே அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக வேண்டி 3 பேர் வந்திருக்காங்க. அதுவும் முதல்ல உட்கார்ந்து இருக்குது பாருங்க. அதாவது வேட்டிய இடுப்புல தேடாம கூகுள்ல தேடின ஒரே ஆள் இந்த அம்மா தானுங்க. கட்டி இருக்கிற வேட்டிய இது வரைக்கும் யாராவது கேள்விப்பட்டிருக்குமா நடுவர் அவர்களே? சொல்லுங்க. அது இந்த முதல்ல உட்காந்துருக்கு பாருங்க, அந்த அம்மா ஒரு பூலான் தேவி, இந்தியாவோட பூலான் தேவி நடுவர் அவர்களே. அதுல என்னம்மா நீ பார்த்து வந்த? அதாவது செல்போன் டவர்னால பறவைகள் எல்லாம் அழிஞ்சு போகுது, இதான கான்செப்ட். அதை நீ பார்த்துட்டு வரங்கிற இடத்துல நீ உட்காந்துருக்கிறது கரெக்டா? சொல்லுங்க நடுவர் அவர்களே. அது பூலான் தேவிக்கு இந்த அம்மாக்கு இன்னொரு டிஃபரன்ஸ் சொன்னது இல்லைங்களா நடுவர் அவர்களே? பூலான் தேவி எப்ப பார்த்தாலும் கையில துப்பாக்கி வச்சுட்டு இருப்பாங்க. இந்த அம்மா என்ன வச்சுட்டு இருக்குது? கையில எப்ப பார்த்தாலும் செல்போனை வச்சுட்டு இருக்குது நடுவர் அவர்களே. சரிங்களா? அவுட் ஆஃப் ஃப்ரேம். ஆமாங்க நடுவர் அவர்களே. அதுக்கப்புறம் இந்த பையன் உட்காந்து இருக்கான் பாருங்க கடைசியா. ஆமா, அந்த பையன் அவரோட சம்சாரம் முந்தா நாள் என்கிட்ட ஒரே அழுகாச்சு நடுவர் அவர்களே. எத்தனாவது சம்சாரம்? நானே ஏதோ சொல்லி பாக்குறேன். கண்ணு ஏன் சாமி அழுகிற, எதுக்காக இப்படி அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா ஒரே அழுகாச்சு, உங்ககிட்ட சொல்லவே முடியலக்கா, இருந்தாலும் சொல்லாம இருக்க முடியல. அப்படி என்னதான் பிரச்சனை சாமி சொல்லு அப்படின்னா, பாருங்கக்கா குடும்பம்னா நாள் இருக்குதான் சாமி செய்யும். இப்படியெல்லாம் நீ அழுதிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? இப்பதான் முந்தானேத்த கல்யாணமான பையன், இப்படியெல்லாம் அனுசரிச்சு போனதானே சாமி ஆகுன்னு சொல்றேன். அவங்க சொல்றாங்க, அக்கா நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டு, குடும்பம்னா நாள் இருக்குதான் செய்யும், இவருக்கு குடும்பமே நாள் இருக்குதுன்னா எப்படிக்கா குடும்பம் நடத்துறதுன்னு கேட்டு அவர்களே. அதுல பார்த்தா போன் எடுத்து பார்த்தா சிம் 1 வைஃப் 1 வைஃப் 2 வைஃப் 3 வைஃப் 4. இவர்கிட்ட எல்லாம் மனசு குடும்பம் நடத்துவான நடுவர் அவர்களே? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நடுவாள் உட்கார்ந்து இருக்குது பாருங்க, அந்த அம்மா கொஞ்சம் நல்லவங்க தான் நடுவர் அவர்களே, இருந்தாலும் கொஞ்சம் சேர்க்க சரியில்லை. இவங்க 2 பேரும் எதையோ மிரட்டி உருட்டி கூட்டிட்டு வந்துட்டாங்க நடுவர் அவர்களே. நீங்க அதை பார்த்து அவங்க கட்சி பலமானதுன்னு நினைச்சுக்க வேண்டாம். சரிங்களா? கட்சி கொஞ்சம் பலமா தான் தெரியுது. ஆமாங்க நடுவர் அவர்களே. மேல சரி, இப்படியாக 3 பேர் உட்காந்துருக்காங்க நடுவர் அவர்களே. நீங்க அவங்க சைஸ பார்த்தோ வேற ஏதோ பேசுறத பார்த்தோ அவங்க பக்கம் தீர்ப்பு சொல்லிடக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கை அவங்களை பத்தி நான் சொல்லி வச்சிட்டேன் நடுவர் அவர்கள். வேற ஒண்ணு. சரி, முன்னையெல்லாம் பாத்தீங்கன்னா நடுவர் அவர்களே, பர்த்டே செலிப்ரேஷன் ஒண்ணு இருக்கும். குழந்தைக்கு பிறந்தா என்ன பண்ணுவாங்க, பெரியவங்க எல்லாம் போய் அவங்கள பார்த்துட்டு வருவாங்க இல்லைங்களா? குழந்தை பிறந்த பொண்ணை பெரியவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வருவாங்க. இல்ல குழந்தை பிறந்து 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்க பெரியவங்கிட்ட எல்லாம் போய் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. கோவிலுக்கு போயிட்டு வரவங்க, இதான பர்த்டே செலிப்ரேஷன் நடுவர் அவர்கள். இவங்க தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, ஐடி கம்பெனியில் நிறைய வேலை பெருகிடுச்சு. நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கலாச்சாரமே குட்டிசவரா போச்சு. என்ன பண்ணுனாங்க, ஐடி கம்பெனியில் நிறைய சம்பளம் வாங்குறீங்க, என்ன பண்றீங்க, டெய்லி பர்த்டே செலிப்ரேஷன் என்ன பண்றீங்க, டிஸ்கோதேக்கு போறாங்க, பஃபேக்கு போறாங்க, டெய்லி செலிப்ரேஷன் நடக்குது. இருட்டில் இருக்கிறதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்தது. இப்ப இந்தியாவே நாரி போச்சு நடுவர் அவர்களே. எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட தகவல் தொழில்நுட்பம் தான், இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? சரி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா
இப்போ அது வந்து பர்த்டே செலிப்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா தமிழர்களோட பண்பாடுன்னு எடுத்துங்க. இது வரைக்கும் தமிழர்களுடைய விளையாட்டுன்னு 133 விளையாட்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. பழங்கால தமிழர்களோட விளையாட்டு, அதாவது குரங்காட்டம், நரியாட்டம், தப்பாட்டம், இப்படி நிறைய இருக்குது நடுவர் அவர்களே. சரிங்களா? அதெல்லாம் இப்போ சுத்தமா மறந்து போயிட்டோம். நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? நம்ம சின்ன வயசா இருக்கும்போது என்ன விளையாட்டு விளையாடணும்? நொண்டி விளையாண்டாங்களா? அதுல என்ன ஒரு கான்செப்ட் இருந்து ஒவ்வொரு விளையாட்டிலும் ஒவ்வொரு பண்பை தமிழர்கள் வைத்தான். நொண்டி விளையாண்டினியா, நீ என்ன பண்ற? நீ உடல் ஊனமாக இருந்தாலும் உன்னுடைய மனம் ஊனமாகவில்லை, இறுதி வரை போராடு. ஒன்றதுதான் நொண்டி. அதுக்கப்புறம் சதுரங்கம் விளையாடுறியா, நீ தனித்து நின்று போராடு. கடைசி வரைக்கும் ராஜா என்ன பண்ணுவாரு? இறுதி வரைக்கும் எல்லா படைகள் போயிட்டாலும் தனியா நின்று போராடுவாரு. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உனக்குன்னு நீ தனியாக நின்று போராடுன்னு கற்றுக் கொடுத்ததே சதுரங்கம். சரி, மூணாவது ஒரு விளையாட்டு எடுத்துங்க. இப்படி ஒவ்வொரு விளையாட்டிலும் வந்து ஒவ்வொன்றையும் வைத்து வைத்து தமிழன் வந்து விளையாண்டு காமிச்சான். விளையாட்டு மூலமாக வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தவன் தமிழன் நடுவர் அவர்களே. இவங்க தகவல் தொழில்நுட்பம் மூலமா என்ன பண்ணாங்க? ப்ளூ வேல் ஒரு கேம் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? இவர்கள் என்ன பண்ணாங்க? சாவோடு போராடுகிறார்கள். நாங்க வாழ்வோடு போராடுவதற்கு தமிழன் கற்றுக் கொடுத்தான். இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? தன்னை தானே சித்திரவதை பண்ணிட்டு சாவோடு போராடுவதற்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறார்கள் நடுவர்களே. இவங்க இது எப்படி நம்ம சரி நடத்துக்க முடியும்? சரி, மூணாவதா பாருங்க. இப்போ காதலும் வீரம் 2 கண்களாக வாழ்ந்தவன் தமிழன் இல்லைங்களா? 2 கண்களாக. இப்பவும் அப்படிதாம்மா. அப்படிங்களா நடுவர்களே? சரி சரி நடுவர் அவர்களே, சரி விடுங்க. இப்போ நமக்கெல்லாம் கல்யாணம், சரி உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா எப்படி கல்யாணம் நடந்தது? எனக்கா? ஆமா, அது 6-7 முறை ஆயிருக்குது. எதை கேட்டா சொல்லிட்டோம். இல்ல இல்லங்க, நான் சொல்றேன் நடுவர் அவர்களே. ஒரு ஓட்டையோ உடசலோ, ஈயமோ பித்தளையோ, மொட்டையோ சொட்டையோ, ஒல்லியோ குண்டோ, நெட்டையோ குட்டையோ, அப்படி நாங்கெல்லாம் நினைச்சு நடுதான் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு நடுவர் அவர்களே. எனக்கா? ஆமா. சரி, அப்புறம் இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிருக்குமா சொல்லுங்க நடுவர் அவர்களே. ஆனா இன்னைக்கு எப்படி பையன் கல்யாணம் பண்ணிக்கிறான்? முதல்ல எங்கேயாவது பாக்குறான்னா வாட்ஸ்அப்ல போன் நம்பர் வாங்கிக்கிறான், வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றான், பேஸ்புக்ல 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கிறாங்க, உடனே கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க, அடுத்த நாளே டைவர்ஸ்னு வந்து நிக்கிறாங்க இல்லீங்களா? இப்படிதான் ஒரு பொண்ணு போய் அவங்க அப்பாட்ட சொல்லிச்சு நடுவர் அவர்களே. என்ன தெரியுங்களா? அவங்க அப்பா வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறார், மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறார். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. உடனே அந்த பொண்ணு போய் சொல்லுது, அப்பா நீங்க கஷ்டப்பட்டு எனக்கு மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க வேண்டாம், நான் ஏற்கனவே பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணிட்டேன், என்னம்மா இப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்டா, ஆமாப்பா ஏற்கனவே எனக்கு கல்யாணம் நல்லா ஆயிடுச்சு, நான் ஒன்னும் இல்லை ஒரு நாள் அவரை பார்த்தேன், வாட்ஸ்அப்ல வந்து போன் நம்பர் வாங்கியாச்சு, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியாச்சு, பேஸ்புக்லயா 2 பேர் ஆல்ரெடி பார்த்துட்டு எல்லாம் முடிச்சாச்சு, ஸ்கைப்லயா வந்து கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கடுப்பாய் சொன்னாரு. ஆமாமா, நீ ட்விட்டர்ல பிள்ளை பெத்துக்கோ, பிடிச்சுன்னா வச்சுக்கோ, பிடிக்கலன்னா OLX போட்டு வித்துருமான்னு சொல்லிட்டார் நடுவர் அவர்களே. இப்படியெல்லாம் கல்யாணம் நடக்கிறதுனாலதான் நாமெல்லாம் ஓட்டையா ஓட சொல்லுவோம், குடும்பம் நடத்திட்டு இருக்கிறோம். இவங்க எல்லாம் இப்படி கல்யாணம் பண்றதுனால 3ஆம் நாள் டைவர்ஸ் போய் நிக்கிறாங்க நடுவர் அவர்களே. இது உண்மையா இல்லைங்களா? நீங்க எது கேட்டாலும் சொல்றதுனால எதிரணி சொல்ல முடியும், வேற எதுவும் சொல்ல முடியாது. நான் கேட்டாலும்ங்கிறீங்க, எதிரணியில வாட்டாலும்ங்கிறீங்க, எதிரணி கிட்ட ஏதாவது கையூட்டு வாங்கிட்டீங்களோ என்னமோ எனக்கு சந்தேகமா இருக்கு நடுவர் அவர்களே. சரி, அது கடைசியா சொல்லிக்கலாம். போகும்போது உங்களை செக் பண்ணி தான் அனுப்பணும் நடுவர் அவர்களே. சரி, இப்படி கல்யாணம் பண்ணா எப்படியோ நம்ம அந்த காலத்துல கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் பொண்ணை வந்து வீட்டுக்கு அனுப்புவாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்கு இல்லைங்களா? போனதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணுவா, பொண்ணு இங்கிலாந்து லெட்டர்ல எழுதி அனுப்புவா இல்லைங்களா? இப்படி ஏதாவது வீட்டுல பிரச்சனை பல நேரம் வந்து இங்கிலாந்து போஸ்ட்மேனே இருக்க மாட்டாங்க, அது கொண்டு வந்து கொடுக்கற கஷ்டப்பட்டு எழுதுற கஷ்டப்பட்டு பிள்ளை அனுப்பவே செய்யாது. அதனால என்ன பிரச்சனையா இருந்தாலும் அங்கேயே முடிஞ்சு போயிரும். இங்கிலாந்து லெட்டர் எழுதி அப்படியே வீட்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனைமா வீட்டுக்காரோட அனுப்புனாலும் ஒரு 3 நாள் கழிச்சு அந்த அம்மா பலகாரம் பச்சனம் எல்லாம் சுட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போகும். வீட்டுக்கு போறதுக்குள்ள அங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. அப்புறம் போயிட்டு இவங்களும் சந்தோஷமா இருந்துட்டு வருவாங்க நடுவர் அவர்களே. முதல்ல அப்படித்தான் இருந்தது. இப்போ வீட்டுக்காரன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அந்த போன் எடுத்து பிளேல போட்டு விட்டுருக்குது, ஆன்லைன்ல போட்டு விட்டுருது. அங்க என்ன பேசுறாங்களோ அதெல்லாம் இங்க பிளேல ஓடிட்டு இருக்குது. அடுத்த நிமிஷமே வந்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பொண்ணை கூட்டிட்டு போயிடுறாங்க. என்னங்க ஒரு பஞ்ச் சொன்னா அதுக்கு டைரக்ட் ரிலே கொஞ்சம் டிலே. ஆமாங்க. அதனால இப்ப என்ன பண்ணுது, பல வீட்டுல குடும்பமே நடக்கிறதுல நடுவர் அவர்களே. எங்க கல்யாணம் வைக்கிறாங்க, பையன் எங்க இருக்குது பொண்ணு எங்க இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. காலம் எப்படி போயிட்டு இருக்கு நடுவர் அவர்களே. இதெல்லாம் இவங்க எப்படி வரமுன்னு சொல்லி பேச வந்திருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குது. அந்த அம்மா முதல்ல அந்த அம்மா வீட்டுக்காரர் முடிக்கி விட்டுருச்சு நடுவர் அவர்களே. அந்த அம்மாக்கு பயந்து எப்ப வீட்டுக்காரர் கிளம்பிட்டார். இந்த பையன் இப்படிதான் வீட்டை பாருங்க, ஒரு வீட்லயே வந்து 4 ஒய்ஃப் வச்சுட்டு இருக்கிற பையன். அப்புறம் இவங்க எல்லாம் அந்த அணையில தானே உட்காந்து இருப்பாங்க. இந்த அம்மா பாவம் மாலை போட்டுறது பாவம் விட்டுறாரு நடுவர் அவர்கள். சரிங்களா? அப்புறம் இப்ப என்ன பண்றாங்க, இதெல்லாம் முடிச்சுட்டு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வெளிநாட்டுல வேலை கிடைச்சுன்னு போயிடுறீங்களா? பசங்க எல்லாம் போயிடுறாங்க.
அவங்களோட பேரண்ட்ஸோட நிலைமை நினைச்சு பாருங்க நடுவர் அவர்களே. சாஃப்ட்வேர்ல வேலை கிடைச்சு நீ வெளிநாட்டுக்கு போயிடுற, ஐடி கம்பெனில வேலை கிடைச்சு வெளிநாட்டுக்கு போயாச்சு. பெற்றோர்கள் வந்து இங்க தனியா இருக்கிறாங்க. இப்ப தமிழருவி மணியன்கிற வந்து ஒரு சிறந்த எழுத்தாளர் வந்து ஆங்கில பத்திரிகையில வந்த கவிதை வந்து தமிழில் மொழிபெயர்த்து எழுதுகிறார். என்ன எழுதுறாருன்னு சொல்லி சொன்னா, மகனே நீ பிறந்த அன்று எங் வீட்டு கொள்ளையில் ஒரு தென்னையை நட்டு வைத்தோம். தென்னை நாங்கள் ஊற்றிய தண்ணீரில் தென்னை வளர்ந்தது, நாங்கள் சந்திய கண்ணீரில் நீ வளர்ந்தாய். எங்கோ இருந்து ஈட்டுகின்ற பணம் வந்து உனக்கு சுகத்தை தருகிறது, எங்கள் அருகிலே இருக்கின்ற தென்னை மரம் எங்களுக்கு சுகமான நீரை தருகிறது. நீ என்ன பண்ணிக்கிற, நீ வருவாய் வருவாய் என்று காத்திருந்து நான் ஏங்கி போனேன். ஆனால் இப்பொழுதும் நீ எங்களுடைய நினைப்புக்கு உனக்கு வரவில்லை. இப்பொழுதும் நீ இமெயிலில் தான் மொய்த்துக் கொண்டிருக்கிறார், ஆனால் எங்களுடைய உடம்போ ஈமைத்துக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய இறுதி சடங்கிற்கு நீ வர வேண்டாம். நீ என்று நினைத்து வளர்த்த இந்த தென்னை வந்து எங்களை ஓலையாக மாற்றி இறுதி வரை கொண்டு போய் சேர்க்கும். கவலைப்படாதே மகனேன்னு சொல்லி தன்னுடைய மார்பை இடது கையில பிடிச்சிட்டு எழுதுறாங்களாம். அதாவது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம் நடுவர் அவர்களே. அதை இந்த மன்றத்திலே பதிவு செய்கிறேன். நீங்க எல்லாம் படிச்சு வெளிநாட்டுக்கு போய் தன்னோட பேரண்ட்ஸ் வந்து இங்க சாப்பாடு இல்லாம கிடக்கும் போது நீங்க எல்லாம் வெளியே கோடி கோடியா வச்சு அதாவது பெரிய பணக்காரர்களை வாழ்றதுல என்ன பிரயோஜனம் நடுவர் அவர்களே சொல்லுங்க. அதை விட இவங்க தகவல் தொழில்நுட்பம் பெருகி போய் ஒரு சட்டத்தை போட்டாங்க பாருங்க, தமிழ்நாடு இந்தியாவே எல்லாம் கொலாப்ஸ் ஆகி போச்சு நடுவர் அவர்களே. அதாவது நம்ம இந்தியாவோட ஆணி வேற என்னது, ஒன்னு ஆன்மீகம், இன்னொன்று குடும்பம் இல்லையா? ஹிலாரி கிளின்டன் ஒரு தடவை வந்தபோது இங்க சொன்னாங்களாமா, இந்தியாவில் வந்து 2 விஷயங்களை பார்க்க போற, ஒன்னு வந்து குடும்பம், இன்னொன்று கோவில். திரும்பி போகும்போது சொன்னாங்களாம், அங்க குடும்பமே கோவிலா இருக்குது, அதனால ஒன்னே மட்டும் தான் பார்க்க முடியும்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு என்ன சட்டம் போட்டீங்க? சரி, பையனாகட்டும் பொண்ணாகட்டும் அவங்க கல்யாணம் ஆகிட்டு ஆகாம இருக்கட்டும், உங்களுடைய விருப்பம், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம்னு ஒரு சட்டம் போட்டீங்க. இதை விட கேவலமா நடுவர் அவர்களே, அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு நடுவர் அவர்களே. இப்படி ஒரு சட்டத்தை போட்டு நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையுமே வந்து வேறு அறுத்து விட்டது. அதுதான் ஆணிவேர், நம்மளுக்கு இந்தியாவுக்கே ஆணிவேர் நடுவர் அவர்களே. குடும்பம் அப்படிங்கிறது அதைவே வெறுத்து போற மாதிரி, அதுவும் நோகடிக்கிற மாதிரி, அந்த ஆணிவேர்லயே கொண்டு போய் ஆசிட் ஊத்துன மாதிரி ஒரு சட்டம் போட்டீங்களே. தகவல் தொழில்நுட்பம் பெருகி போய் இதை வந்து சரி நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? இது வந்து நிச்சயமாக நமக்கு கிடைத்த சாபம் தான் என்று சொல்லி, தகவல் தொழில்நுட்பம் என்பது இன்றைய மாணவர்களுக்கு சாபமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.